என்ன ஊருப்பா? நான் ராயசன் தம்பியா. வா சேட்டு அது மாதிரி யாராச்சும் தங்கம் வாங்குற மாதிரி யாராச்சும் ஆள் தெரியுமா? அந்த மாதிரிலாம் யாரும் இப்போ பரவாயில்ல வச்சுக்கிறா தம்பியா வச்சு. தங்கம் யாராவது விற்று தராங்க பாருங்க, அவங்களுக்கு 50 லட்சம் கமிஷன் கொடுக்கலான்னு பாட்டி இருந்தால் சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க இருக்காங்க. அம்மா நெருக்கமாக உள்ளவங்க மேட்ரு கிடையாது, நல்லவங்களா? நல்லவங்க என் ஃப்ரெண்டு. நம்ம எடுத்துட்டு டேரக்டாக வீட்டுக்கு போயிடும். தங்கம் இங்கே வச்சிருக்கீங்கப்பா. தங்கத்தை காட்டு பகுதியில் இப்போ பார்த்து பதிச்சு வச்சிருக்கேன். இறங்கு இறங்கு. என்னப்பா இப்படி? அப்படி கிடையாது. இப்போ 50 லட்சம் கிடைச்சிச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ஊர்லயே நீங்க தான் லட்சம் இருக்குது. இப்படி தெரியுமா இருக்கு? நீ வாமா, இப்பதான் இப்போ வந்துக்கிறோம். எம்பு தூரம் இருக்குன்னு கேட்கறேன். பொட்டியா என் தெய்வமே கிடைச்சிருச்சு. அம்மா ஓப்பன் பண்ணி பாக்குறோம். உங்களுக்கு 1 கோடி, எனக்கு 1 கோடி, நம்ம 2 பேர் பிரிச்சுப்போம். இங்க பாருங்க, இது 1 கிலோ தங்கம். எங்க அப்பாவோட சொத்து, எங்க தாத்தாவோட கோமம். தங்கம் எங்கடா? காமிக்கிற என்ன காமிக்கிற? எடுவட்ட வேலை என்ன யாருன்னு நினைச்சா? மதுரை வளர்மதிடா. உன்னை சும்மா விட மாட்டேன்டா. இது உனக்கு வேல்யூ தெரியல. அந்த காலத்து அரண்மனை சொட்டி, அந்த காலத்து அரண்மனை சொட்டி. வீடு ஷிஃப்ட் பண்ணுறதுனாலே எல்லாருக்குமே பெரிய தலைவலி தான். ஆனால் நம்ம சென்னை பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் அதை சேஃபாக பேக் பண்ணி மூவ் பண்ணி கொடுத்துறாங்க. எனிதிங் ஷிப் பண்ணுறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கு கால் பண்ண தேவையில்லை. ஹே, சென்னை பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ்க்கே கூப்பிடலாம். சென்னை பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ், உங்கள் பொருள் எங்கள் பாதுகாப்பு. என்ன ரோடுமா இது? எங்கே போகிறோம்? இது நத்தம் போகிறோம். நத்தம்? இது மதுரைக்குள்ளே உள்ள நத்தமா இது? தம்பி, இது பைக்கு ஏதாவது பைக் வச்சுருக்கேன். பைக்கு வீட்டில் தான் நான் நடந்தோம். அப்படியா? பைக்கு பக்கத்தில் எங்கே வாடகைக்கு வாடகை தெரியலங்க. இது நான் ஒரு 5 கிலோ தங்கம் வச்சுக்கிறேன், கோல்டு. யாராச்சும் சேட்டு யாராச்சும் சேட்டு யாருந்துரு? சேட்டு யாருந்துரு? இல்லை, உனக்கு கமிஷனாக ஒரு 50 லட்ச ரூபா கொடுத்துறேன். நானே கஷ்டத்தில் இருக்கேன். எனக்கு யாருமே சேட்டு தெரியும். கஷ்டத்தில் இருக்கியா? ஏன், என்ன பிரச்சனை? பணம் கஷ்டம் தான். வாங்கியிருந்தேன், திருப்பி கொடுக்க முடியாமல். ஓ, வா கஷ்டன்ற இந்தா பரவாயில்ல வச்சுட்டு உங்கள் பிரச்சனை தீர்த்துட்டு சந்தோஷமா வாங்க. பார்த்து போ, பரவாயில்ல. இருக்கு நம்மள்ட்ட தங்கம் இருக்கு, அதான் விற்கணும். நீ என்ன ஊருப்பா? நானா? நான் ராயசன். ராஜஸ்தான்ல இருந்து இங்கே மதுரைக்கே வந்தீங்க? அம்மா பூர்வீகம் இங்கே தான். அப்பா தாத்தா சேர்த்து வச்ச சொத்து இருக்கு. இப்போ இது இருக்கு, தங்கம், வைரூரியம் எல்லாம் சேர்த்து வச்சிருக்காங்க. அது எல்லாத்தையும் விற்றுட்டு நான் இனிமேல் வரமாட்டேன் ராஜஸ்தான். அதான் பார்க்குறேன். தம்பியா வா, சேட்டு அது மாதிரி யாராச்சும் தங்கம் வாங்குற மாதிரி யாராச்சும் ஆள் தெரியுமா? அந்த மாதிரிலாம் யாரும் ஏன் படிக்கலையா? ஓ, பண கஷ்டத்தினால படிக்கலையா? இப்போ பரவாயில்ல வச்சுக்கிறா தம்பியா வச்சு. நீ காசு இல்லை படிக்கலன்னு சொல்கிற பாரியா, அந்த ஒரு எண்ணத்துக்காக தான். தம்பி என்னப்பா பண்ற? இல்லைம்மா, எனக்கு மனசு கஷ்டம். இந்தா தம்பியா, இதை எடுத்துட்டு போய் வேணான்றாங்க.
புடிப்பா தம்பியா போ இங்க பாரு படிக்கணும் நல்லா. என்ன சொல்லியா வந்தீங்க ராஜஸ்தான்ல இருந்து? இங்க 5 கிலோ தங்கம் அப்பா சேர்த்து வச்சாரு. அப்பாவும் தாத்தாவும் சேர்த்து வச்சு தங்கம் வச்சிருக்கேன், இங்கே இருக்கு. நேராக தங்கத்தை விற்றுட்டு நான் வந்து மதுரை ஏர்போர்ட்டு ராஜஸ்தானில் போகணும். அதுதான் விஷயம் எனக்கு. அதை கொடுத்துட்டு நீங்கள் ராஜஸ்தான் போகணும். ஆமாம். இப்போ அதுவும் இல்லாமல் அந்த தங்கம் யாராவது விற்று தராங்க பாருங்க, அவங்களுக்கு 50 லட்சம் கமிஷன் கொடுக்கலான்னு. யாராவது பாட்டி இருந்தால் சொல்லுங்க. அதனால தான் நான் கேட்குறேன், யாராவது விசாரிக்கிறேன் நான். ஏன்னா மதுரை ராஜஸ்தான்னா நான் விற்றுருவேன். இப்போ இதை எடுத்துகிட்டு போனால் கஸ்டம் டியூட்டி நான் கட்டணும். இப்போ யாராவது ஒரு ஆள் யாராவது வாங்குற மாதிரி இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களுக்கு நிறைய சேட்டுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களா? எனக்கு ரொம்ப தெரிஞ்ச ஃப்ரெண்டு. அம்மா நெருக்கமாக உள்ளவங்க மேட்ரு கிடையாது, நல்லவங்களா? நல்லவங்க என் ஃப்ரெண்டு. வட்டிக்கு வாசிக்கு எல்லாத்துக்கும் கொடுத்து வாங்குறவங்க. உங்களுக்கு வந்து ஒரு 50 லட்சம் கொடுத்தோம். நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கணும். சரி, எனக்கு 1 கோடி ரூபா வந்தால் போயிடுச்சு. தங்கம் இங்கே வச்சுருக்கீங்க. தங்கம்மா சத்தமாக பேசாதம்மா, பக்கத்தில் யாரும் காது. தங்கத்தை காட்டு பகுதியில் இப்போ கரெக்டாக பதுக்கி வச்சிருக்கேன். சரி, எல்லா இடத்துலையும் எடுத்து அலைய முடியும். சரி, இப்போ நீங்கள் வந்தீங்கன்னு வச்சுக்க, கையோட போய் பொட்டி எடுத்துட்டு யார் சொல்ற பத்மாவா? அவங்க கால் பிடிப்பாரு. பத்மா உடனே பேசுவாங்க. அக்கா அம்மா இப்போதைக்கு அடிக்க வேணாம். ஏப்பா இப்போதைக்கு நம்ம இங்க பேச வேணாம். இதை பத்தி பேசினா நல்லா இருக்காது. நம்ம எடுத்துட்டு டேரக்டா வீட்டுக்கு போயிடும். இங்கதான் நேரா போயிட்டியா? நான் வந்து இங்க எடுத்துட்டு வந்தா சேஃப்டி கடைன்னு சொல்லிட்டு இந்த சைடு அந்த காட்டு கோயில் தான் வச்சிருக்கேன். சொல்றவங்க யாரும் ஏமாத்துற ஆள்லாம் கிடையாதுல்ல. அதெல்லாம் ஏமாத்த பணத்தை கம்மிட்ட பிடிங்கிட்டு, ஏன்னா நான் பெரிய கோடீஸ்வரன், பணம் எனக்கு ஒரு மேட்ரு கிடையாது. இருந்தாலும் என்ன ஏமாத்துற பழக்கம் வச்சுக்க கூடாதுமா. தம்பி, பழகிட்டா உயிரே கொடுப்பேன். இந்த மதுரை வளர்மதி கரெக்டா இருக்கும். கரெக்டா இருந்தா நம்ம போயிட்டு எடுத்துட்டு போயிட்டு இன்னிலிருந்து நீங்க லட்சாதிபதி வாங்க நம்ம போம். அம்மா இங்க மாங்கு போறோம், நம்ம போயிட்டு கையை பத்துக்கிட்ட கைப்பற்றின பிறகுதான் இருக்கு எல்லாமே. நம்ம வாழ்க்கையில நம்ம தங்கம் பார்த்துருக்க முடியாது. வாங்க வாங்க இதுல நான் எப்படிப்பா இறங்குறேன்? நீங்க வாங்க, நான் பிடிச்சிக்கிறேன். வாங்க வாங்க, நான் பாத்துறேன். வாங்க அம்மா பாத்துக்கலாம். வாமா 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 வந்துடலாம். வாங்க இறங்கு இறங்கு. இப்படி அப்படி கிடையாது. இப்போ 50 லட்சம் கிடைச்சிச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ஊர்லயே நீங்க தான் லட்சாதிபதி. நீ வாமா, இப்பதான் இப்ப வந்துக்கிறோம். ரொம்ப தூரம் இருக்குன்னு கேட்கற. அந்த இது சொன்னீங்க பத்மான்றவங்க பணம் அவ்வளவுதான் வச்சிருப்பாங்களா? எல்லாருடைய தொடர்பு இருக்கு. பணத்தை வாங்கணுமா கைப்பற்றி நீங்க பத்தமா வச்சுவீங்க. இன்னைக்கு நம்ம காட்டுல ஒட்டுமொத்த தமிழ்நாடு வரல போகுது. அம்மா என்னம்மா நீ? அவன் 1000 ரூபா கிடைச்சா போதுன்னு சொல்லிட்டு வாழ்க்கைய அர்ப்பணிக்கிறவங்களாம் இருக்கான். நீ வா 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 உள்ள வா உள்ள உள்ள. தாய்க்காக நம்ம வளர்த்து வச்சிருக்கோம். வா 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 வா. இன்னைக்கு தாய் வந்து ஒரு கோடீஸ்வரி ஆக்கிடுறான். பேசாம இரு, நான் பாத்துக்கிறேன். நீ வா நீ வா வா வா. இப்ப 50 லட்சம் வேணுமா இல்ல 1 கோடி வேணுமா? 1 கோடி போய் முடியல. அப்போ வர்றதுக்கு மட்டும் அழுப்படுறேங்க. இப்ப இல்ல நீங்க வீட்டுக்கு போங்க. அம்மா பையன் அடிக்கிறேன். நீ வா எழுந்து எழுந்து. அம்மா நீ பயப்படாத, நான் பாத்துருக்கேன். காடு மேடா இருக்குது. நீ வா வா எழுந்து. உனக்கு நான் மாதிரி வச்சிருக்கேன். வா நீ வாமா. நீ வா உட்காந்துருக்கல கொஞ்ச நேரம். பிடிச்சி புரியாதவள. வா வா வாங்க வாங்க. நீ வா நீ வா வா வாண்டா. நீ வாமா. யா வா 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 வா. இல்லப்பா, நீ முத இருக்கா இல்லையா? எங்காதான் வச்சிருக்க? இப்படி இழுத்துக்கிட்டே போறீங்க. இங்கே பாருங்க, தங்கம் ஈஸியா கிடைச்சிருமா? இப்ப வித்தா 1 கோடி ரூபாய் பணம் கேட்கறீங்களா? சரி ஓகே, உங்களுக்கு 1 கோடி இல்ல 1 லட்சம் போதுமா? 1 லட்சம் பத்தாது. சொன்னதை கரெக்டா கொடுத்து. மாத்தி பேசுறாள் நான் கிடையாது. அப்புறம் நீங்க வேலை செய்யறது அலுப்போம், வர்றதுக்கே அலுப்பப்படுறேங்க. தூக்கிட்டு வரணுமே 5 கிலோ பொட்டியை தூக்கிட்டு வரோம் நம்ம. என்னப்பா இப்படி தடுக்க விட்டுட்டீங்க? ஐயோ என்னம்மா கிளம்பி மீறி பண்ணிட்டே இருக்கிறீங்க?
வாங்க கிட்ட வந்துட்டோம் அம்மா, கிட்ட வந்துட்டோம். காடா இருக்குல்ல, இங்க வச்சா அங்க பாரு. நான் வந்து உங்களை கூட்டிட்டு வரேன்னு நீ நினைச்சிருப்பேன். வச்சிருக்க பத்தியா பொட்டிய? என் தெய்வமே கிடைச்சிருச்சு. ஏமா நான் எடுத்து வரேம்மா, நீ ஏமா பயப்படுற? இதுக்கா நான் வந்தேன். தெய்வம் பாரு பொட்டி இங்க எடுத்தாந்து வச்சுட்டோமா, கிடைச்சிருச்சு. ஆமா, எதுவுமே நம்மளுக்கு எதுவுமே நம்ம கொடுப்பா பறக்காதம்மா. இல்ல நம்மளுக்கு தான் இது, நம்மளுக்கு தான். போன் அடிச்சிடவா? போன் அடிக்க வேணாம், நம்ம டேரக்டா வீட்டுக்கு போயிடும். நம்ம நேரா அங்க போயிட்டு ஒரு கார் பிடிப்போம். போன திறந்து காசு வச்சுக்கிறீங்களா? காசு நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. காசு இருக்கா? ஒண்ணு பிரச்சனை. என்ன திறக்க சொல்றீங்களா? பாக்கணும், பாத்துவோமா? பாருமா அம்மா, இங்க பாருங்க, இது வரைக்கும் நீங்க பார்த்தது கிடையாது. அதிர்ச்சி இல்ல தங்கத்தை பார்த்து சந்தோஷத்தை படுது. இவ்வளவு தங்கத்தை பார்த்ததே இல்ல. சீக்கிரம் கையோட கொண்டு போய் அந்த 10 மாட்டை கொடுத்துட்டு காசு வாங்கிக்கிறோமா? சூப்பர்மா. சீக்கிரமா அம்மா ஓபன் பண்ணி பாக்குறோம். உங்களுக்கு ஒரு கோடியே எனக்கு ஒரு கோடி பிடிச்சு போ. இங்க பாருங்க, இது 1 கிலோ தங்கம். எங்க அப்பாவோட சொத்து, எங்க தாத்தாவோட கோமம் 2 கிலோ. இது 1/2 கிலோ வெள்ளி. இது 1/2 கிலோ வெள்ளி. இது எல்லாத்தையும் நாம பிரிச்சு எடுத்துக்கிறோம். தங்கம் எங்கடா? காமிக்கிற என்னடா காமிக்கிற? இதாடா தங்கம், இதாடா தங்கம். ஏண்டா நான் சும்மா உட்கார்ந்திருந்தவள அங்க இருந்து கூட்டிட்டு வந்தா பயலே. இது தங்கமா? ஆமா அப்படி நீ ஏமாத்தலாம். எடுவட்ட பயலே. என்னடா சொன்ன? என்ன சொன்ன? எங்க அப்பன் கோடீஸ்வரன், பரம்பரை சொத்து, உனக்கு தர 1 கோடி தரேன்னு சொல்லிட்டு இருக்கமா இதாடா 1 கோடி. சட்டியும் பானியும் எவ வாங்குவா? பஸ் ஸ்டாண்ட்ல அவங்களுக்கு எல்லாம் பணம் நகையெல்லாம் கொடுத்தியாடா? என்னை அப்படி ஏமாத்தி கூட்டிட்டு வந்து வெறும் சட்டியும் பானியும் காட்டுறியாடா? கலட்டுடா. எனக்கு சங்கிலி எல்லாம் கழட்டி கொடுவா. கழட்டி குடுறா. ஒன்னாமாக்கிறேன்டா. மதுரையை விட்டு நீ ராஜஸ்தான் போக முடியாது. நல்லா கமத்த கொண்டு அடிச்சு வேண்டாம். இப்ப இருக்கிற கழட்டி குடுறா. 1 கோடியை குடுறா முத. அப்பதான் உனக்கு பிளான் ஏற விடுவேன். கொண்டா. 1 கோடி வேணும். 1 கோடி வேணும். 1 கோடி வேணும். 1 கோடி கொடுத்தாதான் விடுவேன். இல்லனா விட மாட்டேன். சரி இங்க பாரு. எடுவட்ட வேலை என்னை யாருன்னு நினைச்சா மதுரை வளர்மதிடா. உன்னை சும்மா விட மாட்டேன்டா. கலெக்டரா எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்தேலடா. எனக்கு குடுறா 1 லட்சம் வேணாலும் குடுறா. 1 லட்சமா? 1 லட்சம் போதுமா? போக மாட்டேன், நான் உன்னை விட மாட்டேன். சரி ஓகே. ஆத்தா 1 லட்சம் போதுமா? குடுறா. நகையெல்லாம் கழட்டி கொடுத்தியோட சண்டால பாவி. நீ கட்டையில ஓக என்ன கூட்டிட்டு வந்து ஏமாத்திட்டியாடா? ஆத்தா கொண்டாடா குடுறா. எனக்கு 1 லட்சம் வேணாலும் குடுறா. ஆத்தா கூட்டிட்டு வந்ததுக்கு 1 லட்சம் போதுமா? காட்டுக்குள்ள யாரும் இல்லாத காட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து இப்படி ஏமாத்திட்டியாடா? நீ நல்லா இருப்பியா? கட்டையில ஓக வாடையில நல்லா வாழைப்பழம் மாதிரி பேசுனியாடா? வழுக்கி வாழைப்பழம் விழுகுற மாதிரி பேசுனியா? அதெல்லாம் எடுத்து மயத்துக்கடா நான் எடுத்து வைக்கணும். உங்க அப்பா பட்ட கோமணமும் உங்க அப்பா பட்ட சட்டியா நான் என்ன மயத்துக்கடா எடுத்து சொத்து இல்ல எனக்கடா எடுத்து வைக்க? எனக்கு 1 லட்சத்தை கொடுத்து போடா. 1 லட்சம் தானே? சரி விடு. மதுரை தாண்ட முடியாதுடா நீங்க. மாதிரி ஒரு பிராடுக்காரன் இந்த உலகத்துல பார்த்ததே இல்லப்பா. வாழைப்பழம் வாழுக்கி விழுகுற மாதிரி. என்னத்தா நீ வந்து கத்திட்டே 1 கோடி கொடுக்குற சட்டியா கொண்டு காமிக்கிறியாடா? உங்க அப்பா பட்ட சட்டியா 1 கோடி. ஆத்தா இங்க பாரு, இது உனக்கு வேல்யூ தெரியல. அந்த காலத்து அரண்மனை சொட்டி. மதுரைக்குள்ள அப்படி காட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து பைத்தியம் மாதிரி பண்றாங்க. அத்தா நான் பைத்தியம் இல்ல, நான் பைத்தியம் கிடையாது. ஐயோ கலெக்டரா நீ முத என்னடா மாட்டாதடா? கலெக்டரா அவங்க கொடுத்தல நாங்க காசு கொடுத்த நகை கொடுத்தல எனக்கு கூட. எதுக்கு என்ன எதுக்கு அப்படி கூட்டி வந்தா ஏமாத்துற?
5 பவுன் 5 கிலோ தங்க இருக்குன்னு 1 கோடி ரூபா படத்தை லவ் தூக்கிட்டு போலான்னு வந்தியே, என்ன ஏமாத்த தானே வந்த? ஏண்டா நீ தானடா சண்டால தரமுண்ட. ஏண்டா வெள்ளக்கமார் பிஞ்சு பேர் ஐயா பாவன்னு நான் கூட்டிட்டு வந்து ஆளு காமிச்சு உனக்கு குடுக்கலான்னு பார்த்தா எப்படிடா நந்திக்கு சட்டியா காமிக்கிற? ஏண்டா ராஜா சுத்தாருன்னு சொன்னேல, இப்ப எந்த ஊருக்கார நீ? எதுக்குடா அப்படி ஏமாத்துன? ஏடா ஒரு பெரிய மனுஷன் கூட்டி வந்து சட்டியா காமிப்பியா? நாம கிளம்ப வாத்தா. அத்தா நீ என்ன நீ சரி அத்தா வாத்தா. ஒரு ஊரை விட்டு போட மாட்டேடா. ஆத்தா வலிக்குதாத்தா. பண்ணிட்ட அத்தா ஏமாத்தலாமா? ஏமாத்த கூட தப்பு ஒரு பாவன் தான கொண்டு போய் மாத்தி விடுறோம்டே. ஆமா வெறும் சட்டியும் கிட்ட இங்க அமுச்சுக்கிட்டு இருக்கவே. 5 கிலோ தங்கம் யாராச்சும் வச்சிருப்பாங்களா? உங்களுக்கு அறிவு வரும். நம்பித்தானடா வந்த. நீ நம்புன மாதிரி பேசுன வாழைப்பழத்தை பழக்கன்னு புழுங்குற மாதிரி. நீ என்ன மரமண்டியா இருக்கிறா? டேய் நான் மரமண்டையாடா. ஒரு கோடி தானா? 1 கோடி தான் தரேன் அம்மாவுக்கு. ஒரு கோடி தர முடியலடா. 1 லட்சத்தை கொடுத்துட்டு போடா. அப்ப அதான் 2 கோடியா தரேன். 1 லட்சம் போதும்டா. 1 கோடி வேணாம்டா. ஆத்தா ஆத்தா இந்த அடிலாம் எங்க பெத்தாத்தா கூட அடிக்கலாத்தா. பெரிய மனுஷியா பார்த்தா என்ன எப்படி செஞ்சு நீங்க? ஆத்தா இது உங்களுக்கு மட்டும் கிடையாது, நான் நிறைய பேர் இப்படித்தான் ஊரை ஏமாத்தி சுத்துறாள். ஆத்தா உங்களுக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட் ஐயருக்கு கொடுக்க வேணாம்டா. எனக்கு பார்த்தா கொடுத்துட்டு போடா மொத. அத்தா ஒரு உண்மையை சொல்றேன், இங்க நம்ம 2 பேர் மட்டும் இல்ல. இங்க பாருங்க, அங்க ஒரு கேமரா, இங்க ஒரு கேமரா, கேமராமேன் 4 கேமராமேன் இருக்கானுங்க. நாங்க வந்து யூடியூப் சேனல் காமெடிக்காக நடந்ததுன்னு எல்லாத்தையும் படம் முடிச்சு வச்சுக்கிறோம். இது வந்து ஒரு ஃபன்னுக்காக. நீ எந்த கர்மத்தினாலும் பண்ணி தொலைடா. எனக்கு சொன்னா பணத்தை கொடுத்துட்டு போடா. எப்படி 1 கோடியா? ஒரு லட்சத்தை குடுறா. 1 கோடி வேணாம்டா, 1 லட்சம் குடுறா. 1 ரூபா இருக்கு. அவனை விடவே மாட்டேன். பாபா கிளம்பு. ஆத்தா அவனை வந்துட்டு போனான்ல, அங்க பைபாஸ்ல செயின் கொடுத்தேன்ல. ஆமா நான் பணம் கொடுத்தேன்ல. ஆமா எல்லாம் நம்ம கூட்டாளி ரோடு பயலுங்க எல்லா பேரும் கூட்டி சேர்ந்து ஒரு பொம்பளைய கூட்டிட்டு வந்து காட்டுக்குள்ள வச்சு நகை இருக்குன்னு ஏமாத்திட்டீங்க. சட்டியா காமிக்கிறீங்க. உங்களுக்கு எங்க போச்சு புத்தி? நானே கஷ்டப்படுறேன். கஷ்டப்பட்டா இதெல்லாம் ஒரு காரணமா? கஷ்டப்பட்டா ஏமாந்துருவாங்களா? இப்படி வாழைப்பழத்தை வச்சு ஊசி ஏத்துன மாதிரி ஏத்து வேண்டும் நான் நம்பல இல்ல. சரிடா, எனக்கு 1 லட்சத்தை கொடுறா. 1 லட்சமா? 1 லட்சத்தை கொடுத்துட்டு போ, கிளம்பிக்கிட்டே யூடியூப் சேனல் சொன்னாலும் நம்ப மாட்டீங்க. நீங்க வாங்க எதுவா நடத்து. 1 லட்சத்தை மட்டும். அம்மா உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் இருக்கு. வேணா ஒரு மயிறு வேணா. கிளம்பு. நீ மதுரை ராஜஸ்தான் போக முடியாது. ஏமா நான் இங்க தாமா தமிழ்நாட்டுக்காரன் தாமா. கூட்டாளி பூரா புறாடா. என்ன வந்து நீங்க சாதாரணமா நினைச்சிட்டு இருக்கீங்க. நான் வந்து பல பேரை ஏமாத்திருக்கேன். உங்களும் கிடையாது, ஊரு பூரா ஏமாத்துறதும் எனக்கு வேலையே. நீ யார வேணாலும் ஏமாத்திட்டு போடா. வளர் மாதிரி எனக்கு ஏமாத்த முடியாதுடா. அடிச்சு போடுறா. அடிச்சாலும் வச்சுக்கிற அத்தை கட்டி போடுறோமா முதுகலாம். ஏமாத்துல காசை கட்டுற 1 கோடி 1 லட்சம். அம்மாவுக்காக ஸ்பெஷல் ஆஃபர் ஒண்ணு இருக்கு கைஸ். அம்மாவுக்கு ஒரு மயிறு வேணாண்டா. காசை குடுறா 1 லட்சம். தரமா வந்தேன்டா. வீடு கட்டுவேன். வீடு கட்டுவோம் தானே வந்தேன். எப்படிமா ஏமாத்தி புட்டையாடா? அம்மா என்னால நடக்க முடியல, என்ன தூக்கிட்டு போனியா? தூக்கிட்டு போய் நஸ்துவாங்க. மண்ணலி போட்டேல. ஆமா மண்ணலி போட்டுருவேன். மண்ணலி போட்டா இல்லையா? வீடு கட்டணும்னு நினைச்சேன்டா. அத்தா நீ அதை பார்க்காத. உங்களுக்கு வந்து நாங்க வந்து ஒரு நல்லது செய்யணும்னு நினைச்சேன், ஆனா கெட்டதா போயிடுச்சு. என்ன மசுரா செய்ய போறா? 5000 நம்ம கம்பெனி சார்பா கொடுப்போம். ஒரு மயிறு வேணாம்டா. நம்ம மேடி போலாம். அம்மா நான் சும்மா இல்லடா, அவ இல்லனா யாரும் இல்லடா. ஹாய் கைஸ், நம்ம நாகை 360 யூடியூப் சேனல் பாத்தீங்கன்னா நிறைய பிராண்ட் ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஸ்பெஷல் ஆஃபர் ஒன்று பண்ணிட்டு இருக்கோம். நீங்க எந்த பிராண்டா இருந்தாலும் சரி, வெறும் 1000 ரூபாயில இருந்து 7000 ரூபாய்க்குள்ள உங்க பிராண்ட் நாங்க ப்ரொமோட் பண்ணி தரோம்.
அது மட்டும் இல்லாம யூடியூப்ல பாத்தீங்கன்னா 26 லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கோம். Facebookல பாத்தீங்கன்னா 32 லட்சம் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கோம். அதே இன்ஸ்டாகிராம்ல பாத்தீங்கன்னா 10 லட்சம் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கோம். இந்த ஆஃபர் குறிப்பிட்ட நாளுக்குள்ள தான். எந்த பிராண்டா இருந்தாலும் சரி வெறும் 1000 ரூபாயில இருந்து 7000 உங்க பிராண்டை ப்ரோமோட் பண்ணி தரோம். சோ உடனே ஸ்கிரீன் தெரிஞ்ச நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க, உங்க பிராண்டை நாங்க ப்ரோமோட் பண்ணி தரோம். சோ இந்த வாய்ப்பை நீங்க மிஸ் பண்ணாம உடனே யூஸ் பண்ணிக்கங்க.